இங்கே முத்து வந்து மீனா கிட்ட வித்யா வீட்டுக்கு போன விஷயத்தையும் அங்கே நடந்ததை எல்லாத்தையும் சொல்கிறாரு. அப்படியாங்க ஒரு பேக்கு மாதிரி கேட்குது மீனா. அப்படியாங்க நான் தான் சொன்னேன்ல வித்யா எதுவும் செஞ்சுருக்க மாட்டான். இல்லை மீனா அது முழிக்கிற மொழியே சரியில்லை. நல்லா மாட்டிக்கிச்சு. ஆனால் வந்து உண்மையை சொல்ல மறுக்குது. பார்லர் அம்மாவை காப்பாற்றுது மீனா அப்படின்னு சொல்லும்போது அப்படியா அப்படிங்குது மீனா. ஆமாம் மீனா இதில் ஏதோ இருக்குது நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இதை ஒட்டு கேட்டுட்டு ரோஹிணி போய் அங்கே வித்யா கிட்ட கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க. என்னை நீ காப்பாற்றிட்டடி, ஆனால் நான் உன்னை வந்து தப்பாக பேசிட்டு போனேன், இருந்தாலும் காப்பாற்றிட்ட அப்படிங்கும்போது வித்யா சொல்லுது, நீ உன் வாழ்க்கைக்காக 1000 பொய் 1,00,000 பொய் சொல்லியிருக்கிற. அதனால் உன் வாழ்க்கையை நான் வந்து கெடுக்க விரும்பலை. அதனால தான் அவன் கேட்டதுக்கு நான் அந்த மாதிரி சொன்னேன். ஆனால் முத்து இதோட விட போகிறதில்ல. அவன் ஏதோ பண்ண போகிறான், அதை எதையாவது பண்ணணும் நீ அப்படிங்கும்போது நான் வந்து சிட்டிக்கிட்ட சொல்லி எதையாவது பண்ண சொல்கிறேன், அவனையும் வந்து அல்லாட்டாக இருக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கிளம்புறாங்க. அங்கேருந்து கிளம்பும்போது இங்கே என்ன பண்ணுறாரு, முத்துக்கிட்ட முருகன் வந்து சொல்கிறாரு, அண்ணே நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேனே இப்போ அப்படிங்கிறாரு. அதுக்கு ஏய் பார்த்து லவ் பண்ணடா, ஏதாவது கல்யாணம் பண்ண பொண்ணை போய் லவ் பண்ணிட போகிற அப்படின்னு. இல்லைண்ணே நான் சிங்கிள் தானே, அந்த பொண்ணு சிங்கிள் தான், அந்த பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணுக்கு என்னை ரொம்ப பிடிச்சிருக்குண்ணே அப்படிங்கும்போது அப்படியாடா அப்படின்னு சொல்லும்போது ஆமாண்ணே அப்போ சரி பேசிடலான்டா. அப்போ யாரடா வந்து பேச போகிற, எனக்கு யாருன்னு இருக்கிறா, நீ தானே இருக்கிற அப்படின்னு சொல்கிறாரு. முத்துக்கிட்ட சொல்கிறாரு முருகன், நீ தானே எனக்கு எல்லாமே செஞ்சு வைக்கணும் அப்படிங்கிறாரு. அப்படியாடா பண்ணிடலான்டா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து என்ன பண்ணுறாரு முருகன் வந்து வித்யாவுக்கு ஃபோன் அடித்து, நான் எங்கள் அண்ணனை அழைச்சிட்டு உங்கள் வீட்டுக்கு வரவா அப்படிங்க. எதுக்கு, உங்களை பொண்ணு கேட்கத்தாங்க அப்படிங்கும்போது, என்னைய பொண்ணு கேட்குறாருன்னா எங்கள் வீட்டுக்குள்ளே வரணும். இல்லைங்க இப்போ வந்து அண்ணன் உங்களை பார்க்கட்டும், அண்ணனுக்கு உங்களை பிடிச்சிருக்குங்க, பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லும்போது சரி சரி அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வித்யா சொல்கிறாங்க. இங்கே முத்துவை அழைச்சிட்டு இங்கே போய், ஏய் இது யார் வீடுறா, யாரடா சொல்கிற, அவங்க பேர் என்னடா வித்யா. ஐயோ அந்த அம்மாவா, நல்ல நீ போய் அவள்கிட்ட போய் மாட்டிக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு முத்து, சரி சரி போன்ட்டு போகிறாரு. இங்கே கதவை திறக்கும், முத்து முருகன் நிற்கவும் இது ஆடி போயிடுச்சு. வித்யா வந்து ஆடி போய் வாங்க வாங்க உள்ளே வாங்க அப்படிங்கும்போது, நீ தானே அது, நீ தான் இவனை லவ் பண்ணுறியா அப்படிங்கும்போது ஆமாம் அப்படிங்குது. அவன் விரண்டு போய் நிற்கிது முத்துவை பார்த்துட்டு. முத்து சொல்கிறாரு, இதுதானாடா அப்படிங்க. என்னென்ன இந்த இது வித்யா உங்களுக்கு முதல்லே தெரியுமா, தெரியுமாவா, எங்கள் வீட்டுக்கு சொந்தக்கார பொண்ணுடா இது அப்படின்னு சொல்லும்போது, ரொம்ப ரொம்ப உனக்கு ஏற்ற பொண்ணு தான், ஆனால் நீ தாண்டா பாவம், எல்லா தில்லுமுள்ளையும் ஒன்றா வச்சுருக்கிற ஒரே ஆள் இதுதான்டா அப்படிங்கும்போது, என்னென்ன சொல்கிற அப்படிங்க, உனக்கு புரியாதுடா அப்படிங்கும்போது முத்துக்கிட்ட இப்படிங்கிறாங்க, ஜாடையில் காமிக்கிறாங்க வித்யா. அப்படின்னு சொல்லும்போது, அண்ணே இந்த பொண்ணு தானே உனக்கு பிடிச்சிருக்கானே, எனக்கு பிடிச்சிருக்குது இருக்கட்டும்டா, உனக்கு பிடிக்குதான்னு பாரு, எனக்கு பிடிச்சிருக்குண்ணே, நீ தானே எனக்கு எல்லாமே அப்படிங்கும்போது சரி சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ வந்து மீனா கிட்டே வந்து சொல்கிறாரு இவர் முத்து வந்து சொல்கிறாரு இந்த மாதிரின்ட்டு. ஐயோ பாவங்க நல்லபடியாக நடக்கட்டுங்க அப்படிங்குது மீனா. இங்கே வந்து சுருதிக்கும் ரவிக்கும் வந்து வெட்டிங் அனிவர்சரி நடக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து சொல்கிறாரு மீனா கிட்ட, ஏன் மீனா நம்ம வந்து இதுக்கு போய் தான் ஆகணுமா, அவங்க சொல்கிறாங்க சரி பத்திரிக்கையில் நம்ம பேர் போட்டது சரி இருக்கட்டும், ஆனால் அந்த ஆளுக்கு எனக்கும் ஒத்தே வராது, அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனையை வளர்க்காண்டே நிற்பான் அந்த ஆள், அந்த அம்மாவும் அதே மாதிரி தான் நிற்கும், உனக்கு பிரச்சனையை கொடுக்கண்டா, அதனால் நம்ம போய் தான் ஆகணுமா அப்படின்னு கேட்குறாரு. இதை ஒட்டு கேட்டு ரோஹிணி, இதுக்கு ஏதாவது நம்ம பண்ணணுமே, இவன் வரக்கூடாது, முத்தும் வரக்கூடாது, மீனாவும் வரக்கூடாது, இதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ரோஹிணி வந்து அவங்க விஜயா கிட்ட சொல்கிறாங்க, ஏன் ஆண்டி அங்கே வந்து முத்தும் மீனா வந்தால் பிரச்சனை வரும், எதுக்கு இவங்க 2 பேரும் அங்கே வர்றாங்க, அவங்கள வரவிடாமல் பண்ணணும் ஆண்டி. எனக்கும் அதுதாம்மா ரோஹிணி, நீ எவ்வளோ பெரிய கோடீஸ்வர வீட்டு பொண்ணு, நீ வர்றது பிரச்சனை இல்லை, இங்கே இது 2ங்க வந்துச்சுன்னா அங்கே பிரச்சனை தான் வரும் அப்படிங்கும்போது இதை கேட்டுறாரு முத்து. கேட்டு சொல்கிறாரு, ஆமாம் இப்போ தான் நான் அதை பேசிக்கிட்டு இருந்தேன், இப்போ அதுக்குள்ளே பேசிக்கிட்டு இருந்த கையோட உங்களுக்கு இந்த செய்தி எப்படி வந்துச்சு, உடனே பார்லர் அம்மா ஒட்டுக்கேட்டு சொல்லி விட்டுருச்சா அப்படிங்கும்போது, அதெல்லாம் இல்லை, இப்போ தாங்க நான் அந்த செய்தியை பேசிக்கிட்டு இருந்தேன், நம்ம போய் ஆகணுமா அப்படின்ட்டு. ஏன் பார்லர் அம்மா உனக்கு என்ன எங்கள் மேலே அப்படி ஒரு காண்டு, இப்போ தெரிஞ்சே ஆகணும் பார்லர் அம்மா எனக்கு, என்ன நீ பண்ணுறது எல்லாம் உலகமாக தில்லுமுள்ள அனைத்தையும் நீ பண்ணுற, ஆனால் அத்தனுக்கு பேர் வாங்குறது நாங்கள் கெட்டவராக பேர் வாங்குகிறோம் இல்லையா பார்லரம்மா அப்படிங்கும்போது, நான் என்ன சொன்னேன், நான் ஒன்றும் சொல்லலையே, இப்போ தானே நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம், இதுக்கு நம்ம போயே ஆகணுமா, இந்த வெட்டிங் அனிவர்சரிக்கு நம்ம போய் ஆகணுமா, அந்த ஆளுக்கு நம்மளை பிடிக்காது, ஒன்றையும் பிடிக்காது, அந்த அம்மாவுக்கு திருட்டு பள்ளி கட்டுன்னு நான் இப்போ தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், அதை அப்படியே வந்து எங்கள் அம்மாட்ட ஒப்பிக்கிறியே, நீ வந்து உனக்கு வந்து அறிவே இல்லையா, நீ ஒரு பெரிய மனுஷி தானே,
உனக்கு அறிவு இல்லை, இந்த வீட்டு மூத்த மருமக தானே, இந்த குடும்பத்தை எப்படி நடத்தி கொண்டு போகணும்னு உனக்கு தெரியாதா? அதை விட்டுட்டு இவங்க யார் பேசுகிறாங்க, அவங்க யார் பேசுகிறாங்க, இதான் உனக்கு பொழப்பா? உன் பொழப்பு அங்கே நாறுது தெரியுமா? நீ பார்லர் வச்சுருந்தியா, அந்த பார்லரை யார்கிட்ட கொடுத்தேன்னு இது வரைக்கும் அம்மாட்ட சொன்னியா? நீ ஒரு வேலைக்காரின்னு சொன்னியா அம்மா கிட்ட அப்படின்னு கேட்குறாரு முத்து. கேட்குறாரு. அதுக்கு திருன்னு முழிக்குது. என்னடா சொல்கிற அப்படிங்க, உங்கள் பேரில் பார்லர் வச்சு நடத்திக்கிட்டு இருந்துச்சு, அதை யார்கிட்டையே எதுக்கோ கொடுத்தேன்னு சொல்லுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுச்சு தெரியுமா? அது யார்கிட்டையும் கொடுக்கல, மொத்தத்தில் அந்த பார்லரை விற்றுட்டு இது வேலைக்காரியாக சுற்றிக்கிட்டு இருக்கு. அதை முதல்ல கேளுங்க என்னான்ட்டு. அடுத்தவங்க விஷயத்தில் வந்து நீங்கள் மூக்க நுழைக்காதீங்க, நீங்கள் உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குங்க அப்படிங்கிறார் முத்து.